Dear student, 12th standard chapter 5 example 5.20 find the equation of the ellipse with the focus plus or minus 2, 0, vertex plus or minus 3, 0. Okay. So vertex focus வச்சு தானே மேஜர் ஆக்சிஸ் இங்கே எலிப்ஸில் மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் செக் பண்ணோம். மேஜர் ஆக்சிஸ் எதில் இருக்குன்னு செக் பண்ணவே மைனர் ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸில் இருக்குதா ஒய் இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டயக்ராம் வச்சுனா ஃபோக்கஸ் என்ன வரும் கன்ஃபார்ம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸில் இருக்குது, இங்கேயும் நான் எக்ஸ் இருக்குது. அப்போ கன்ஃபார்ம் என்ன வரும் மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ்லாம் இருக்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே ஏன்னா மைனஸ் 2 ஃபோக்கஸ் இங்கே இருக்கும், ப்ளஸ் 2, 0 இங்கே வெர்டெக்ஸ் இங்கே மைனஸ் 3, 0 இங்கே ப்ளஸ் அப்போ ரெண்டு ஃபோக்கஸ் ரெண்டு வெர்டெக்ஸ் எலிப்ஸ் இருக்கும். ஓகே அப்போ கன்ஃபார்ம்னா வரும் எக்ஸ் ஆக்ஸ் தான் மேஜர் ஆக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சென்டர் பாயிண்ட் என்ன கன்ஃபார்ம் 0, 0 எனக்கு என்ன கன்ஃபார்ம் தெரியல, திரும்பி செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு F1க்கும் F2க்குள்ள என்ன டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணால் அந்த சென்டர் பாயிண்ட் எங்கன்னு செக் பண்ணிடலாம். of f1 minus 2, 0, f2 2, 0 இது x1 y1 okay இது x2 y2 எடுத்து ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் x1 plus x2 by 2 y1 plus அப்படினா minus 2 நேரா 0 இது 0 பண்ணா 0 அப்பவே என்ன சென்டர் பாயிண்ட் 0, 0 கன்ஃபார்ம் பண்ணி இதான் நமக்கு h, k. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் a வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும், a ஸ்கொயர் b ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். of f1 க்கு f2 க்கு நமக்கு அதே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. f1 னா இது மிட் பாயிண்ட், இது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. அப்போ அதே x1 y1 x2 y2 அப்போ -2 -2 ஹோல் ஸ்கொயர் இது 0 போட்டால் 0, 0 ஓகே -2 -4 ஸ்கொயர் பண்ணால் 16 4. இப்போ நமக்கு இந்த ஃபோக்கஸுக்கும் இந்த சென்டருக்குள்ள டிஸ்டன்ஸ் ஏஇ, இந்த சென்டருக்கு இந்த ஃபோக்கஸ் ஏஇ. அப்போ டோட்டலாக நான் ரெண்டு ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் 2AE. அப்போ 2A = 4னா அப்போ A = 2. ஓகே நெக்ஸ்ட் நேரம் வெர்டெக்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். வெர்டெக்ஸ் டிஸ்டன்ஸ் அதே கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும், இது x1 y1 இது x2 y2 அப்போ -3 ஹோல் ஸ்கொயர் இது 0 ஆகிடும். ஓகே -6 ஸ்கொயர் பண்ணால் 36 6. அப்போ நெக்ஸ்ட் ரெண்டு வெர்டெக்ஸில் டிஸ்டன்ஸ் என்ன வரும், இந்த சென்டர்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் எதுனா ஏ + a 2a. அப்போ 2a = 6னா a = 3 அப்போ a ஸ்கொயர் 9. b ஸ்கொயர் வெளியே கண்டுபிடிச்சா ஃபார்முலா ஒன்று தெரியும், a = 1 - e ஸ்கொயர்னு ஃபார்முலா தெரியும். இந்த a ஸ்கொயர் உள்ளார மட்டும் a ஸ்கொயர் e ஸ்கொயர் ஓகே. இப்போ ஏஇ வந்து எப்படின்னா ஹோல் ஸ்கொயர் சொல்லலாமா, ஏன் ஏஇ வேல்யூ இருக்குது நமக்கு அது சப்ஸ்டிட் பண்ணலாம் ஈஸியாக. ஓகே அப்போ நெக்ஸ்ட் a ஸ்கொயர் 9 ஏ என்ன வரும் 4 2 ஸ்கொயர் பண்ணால் 4 9 1 5 b ஸ்கொயர் 5 தெரிஞ்சு. அப்போ சென்டர் பாயிண்ட் தெரியும், a ஸ்கொயர் வேல்யூ தெரியும், b ஸ்கொயர் தெரியும். அப்போ ஈக்குவேஷன் அப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம் எலிப்ஸ். the equation of ellipse x minus h whole square by a square y minus k whole square by b square equal to 1. h ஓட k வாடி 0, 0 சொல்லிட்டாங்க. அப்போ x square by a square 9 y square by b square 5 equal to 1. இதான் நமக்கு which is ellipse ஓட equation. Okay, thank you student.